திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் வேத மாணவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளனுடன் சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு புதிய பாடமாக சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் அண்ட் விட்னஸஸ், அதாவது அடையாளங்கள், அற்புதங்கள் மற்றும் சாட்சிகள் என்ற புதிய பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியை குறித்து மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமன் அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் இந்த ஆன்லைன் வகுப்புகளுக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் 2வது ஆண்டு மாணவர்களுக்காக ஆழமான சத்தியங்களில் நாம் கவனிக்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வேத புத்தகத்தை நாம் திறந்து படிக்கும்போது நம்முடைய கண்களுக்கும் நம்முடைய மனதுக்கும் நம்முடைய அறிவுக்கும் மேற்பட்ட பல தகவல்களை படிக்கிறோம். அது அற்புதங்களும் அடையாளங்களும் பைபிள் முழுக்க இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அற்புதம் என்பது ஒன்று, அடையாளம் என்பது ஒன்று. ஆனால் எப்பொழுதுமே இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் அது தேவனுடைய சித்தத்தின்படி பைபிளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. பைபிள் முழுக்க நீங்கள் படித்தீங்கன்னா ஏராளமான அற்புதங்கள், அடையாளங்களை நீங்கள் படிக்க முடியும். குறிப்பாக பழைய ஏற்பாடு முழுவதும் ஏறக்குறைய 87 அற்புத அடையாளங்களை நாம் படிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் 46 அற்புத அடையாளங்களை படிக்கிறோம். ஆக மொத்தம் 133 அற்புத அடையாளங்களை நம்ம வரிசைப்படுத்த முடியும். பொதுவாக மனிதர்களாகி நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் எவ்வளவுதான் நம்ம அறிவும் திறனும் செல்வாக்கு உடையவளாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கை ஒன்றை நோக்கியே விரும்புகிறது. அது என்னன்னா, ஒரு சூப்பர் நேச்சுரல் மிரக்கல். நம்முடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு மேலாக ஒரு அற்புதம் நிகழ வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது இருக்கிற உலகம் ரொம்ப ஆச்சரியமான விஞ்ஞானத்தில் முன்னேறிய உலகமாக இருக்கு. ஒரு தாயின் வயிற்றில் கர்ப்பத்தில் ஒரு அணுவை கொண்டு போய் வைப்பது, அந்த ஜீனை கொண்டு போய் வைப்பது, அதே போல தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற அந்த ஜீனை உருவான அந்த குழந்தையை அழிப்பது, எவ்வளோ பெரிய வல்லமையான விஞ்ஞானம் முன்னேறி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இருதயத்தை அறுத்து மாற்றுகிறார்கள், நுரையீரலை அறுத்து மாற்றுகிறார்கள், ஈரலை அறுத்து மாற்றுகிறார்கள், இரத்தத்தை மொத்தமாக எடுத்துவிட்டு புதிய இரத்தத்தை பாய்ச்சுகிறார்கள், புதிய எலும்புகளை வைத்து மூட்டுகளை இணைக்கிறார்கள், தரையில் விழுந்துவிட்ட முடியை மீண்டுமாக ஒட்டி வளரச் செய்கிறார்கள், பார்வை குறைந்து விட்டால் அந்த பார்வையை சரி செய்து விடுகிறார்கள். இப்பொழுது உலகத்தில் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு நான் பேசுவது போல நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் நீங்கள் பேசலாம். நிலவிலே ஏறி சென்ற மனிதன் பூமியில் இருக்கிற மனிதனிடத்தில் பேசுவதையும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதையும் நாம் கவனிக்கிறோம். இப்பொழுது வளருகிற காய்கறிகள் விதை இல்லாமல் இருக்கிற ஹைபிரிட்ஸை நம்ம பார்க்கிறோம். அதாவது மனிதன் மிக உயர்ந்த அளவுக்கு கடந்த ஒரு விஞ்ஞானத்தின் முன்னேற்றத்தின் காலத்தில் இருக்கிறான். எவ்வளவுதான் மனிதன் முன்னேற்றம் அடைந்தாலும் மனிதனுடைய இருதயத்தில் இயற்கைக்கு மேலாக பறவையை பார்க்கிற மனிதன் ஒரு விமானத்தை செய்து கொள்ளலாம். ஆனால் பறவை போல 2 இறக்கைகளை அவனுக்கு செய்து கொள்ள முடியாது. என் அன்பு சகோதரர்களே, இந்த உலகத்தில் மனிதர்கள் விஞ்ஞானத்தினாலே சாதிக்கிற எந்த ஒன்றும்
அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும் அற்புதங்கள் எப்போதும் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. சின்ன பையன்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு நாளும் மிரக்கிள், அற்புதம் என்ற வார்த்தையை பேசுவதை நம்முடைய வீடுகளில் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எல்லா மதத்தினரும் அந்த வார்த்தையை பேசுகிறாங்க. ஆனால் அவங்க பேசுறதெல்லாம் அந்த மிரக்கிள் என்ற அந்த வார்த்தை, அற்புதம் என்ற வார்த்தை ரொம்ப சுருக்கமான அர்த்தத்தை உடையது. அதாவது டிக்கெட் கிடைச்சிருச்சு, வண்டி கிடைத்தது, பஸ்ஸு வந்தது, தேடிய வேலை கிடைத்தது, கவனித்த இடத்துல நன்மை உண்டாயிற்று, மருத்துவமனையில் ஆப்ரேஷன் வெற்றிகரமாக நடந்தது, வாழ்க்கையில் நல்ல ஒரு பெண் அமைந்தது. இந்த இடங்களெல்லாம் மனிதர்கள் அற்புதம், மிரக்கிள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. மிராக்குலஸ்லி த பஸ் கேம், அற்புதமாக அந்த பஸ் வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஏதோ ஒரு ஆபத்தில், விபத்தில் சிக்கினவர்கள் காப்பாற்றப்படும் போது மிராக்குலஸ்லி ஐ வாஸ் சேவ்டு, நான் காப்பாற்றப்பட்டேன் என்று சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல இந்த அற்புதங்கள் என்பது பேச்சு வழக்கிலே பயன்படுகிற சொற்கள். ஆனால் பைபிள் பேசுகிற அற்புதங்கள், அடையாளங்கள், இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உதாரணமாக இந்த அற்புதம் என்ற அந்த சொல்லுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கைக்கு மேலாக நடந்தால் தான் அதுக்கு பேர் அற்புதம். Miracle is something happened above the nature. இயற்கைக்கு மேலே நடந்தால் தான் அது அற்புதம். அடையாளம், சைன் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு நம்பர் போடுறாங்க, நமக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அது மாதிரி வாழ்க்கை முழுவதும் நிறைய அடையாளங்களை நம்ம வச்சுக்கிறோம், அது நம்ம பிரயோஜனத்துக்காக. ஆனால் பைபிளில் சொல்கிற அடையாளங்கள் தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக, ஆலோசனை நிமித்தமாக செய்யப்பட்டவைகளாக இருக்கிறது. சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் ஆர் a proof of eternal God. பைபிளை படிக்கிற தேவனுடைய அற்புத அடையாளங்களாக இந்த பைபிள் குறிக்கப்பட்டிருக்கிற அற்புதங்கள் இருக்கிறது. பைபிள் எப்பொழுதுமே அதை பாருங்க, அந்த மலையில் அது வெடித்து சிதறுகிறது, அங்கிருந்து நெருப்பு கக்குகிறது, ஒரு வேல்கனோவை பாருங்கள் என்று சொல்வது போல ஒரு அற்புதங்கள் இல்லை. பைபிளில் சொல்லப்பட்ட எந்த ஒரு அற்புதமும் மனிதனுடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இயற்கையில் நிகழ்கிற ஒன்றாக இல்லாமல் மனித வாழ்க்கையில் நிகழ ஒன்றாக இருக்கிறது. ஆக இந்த அற்புதம் அடையாளத்தை கிறிஸ்தவத்தில் மதம்னு ஒன்று இருக்குது, அவங்க தான் பெரிய பிரிவு. அந்த மதத்தில் கடைசி பிரிவாக பெந்தெகோஸ்தே அமைப்புகள் இருக்கு. அவர்கள் இந்த அற்புத அடையாளங்களை தங்களுடையதாக சொந்தம் கொண்டாடுறாங்க, தங்களால் அதை செய்ய முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. அதை பற்றி வருகிற பாடங்களில் நம்ம படிக்கலாம். ஆனால் பைபிள் எடுத்து படிக்கும்போது எப்போதும் அற்புதங்களும் அடையாளங்களும் இன்னொரு கருத்தை பின்னாலேயே வைத்திருக்கிறது. அதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த தலைப்பு பார்த்தீங்களா, அதாவது சைன் அண்ட் ஒண்டர்ஸ், அற்புதங்களும் அடையாளங்களும் போட்டிருக்கோம் இல்லையா. அதுக்கு மூணாவது வார்த்தை பாருங்கள், சாட்சிகள் அல்லது சாட்சி. சாட்சினா இங்கிலீஷில் விட்னஸ். அப்போது இந்த பைபிள் காலத்தில் சொல்லப்பட்ட செய்யப்பட்ட எந்த அற்புதமும் எந்த அடையாளமும் ஒரு சாட்சியாக இருக்கிறது. வேதமானவர்கள் இதை ரொம்ப கவனிக்கணும், ரொம்ப உணரணும். இந்த விஷயத்தில் நீங்கள் எப்பெல்லாம் அற்புத அடையாளம்னு சொல்கிறீங்களோ, பேசுகிறீங்களோ, எழுதுறீங்களோ, அதற்கு பிறகு சாட்சி என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் எழுதணும். இந்த வரிசையில் நீங்கள் இதை கவனிச்சிங்கன்னா எது பொய்யான அற்புதம், எது பொய்யான அடையாளம் அப்படின்னு சுலபமாக புரிஞ்சுக்கலாம்.
all the Bible signs and wonder always shows a witness. எப்பொழுதுமே ஒரு சாட்சி அது காட்டுகிறது. எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும், பேனால் அடிக்கோடிடுங்கள், தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்வோம்? இந்த ஒரு வசனத்தில் அற்புத அடையாளங்களை பற்றி பேசுகிறது. அற்புத அடையாளங்களை பேசும்போது அது தேவனுடைய சாட்சி என்று பேசுகிறது. All the signs and wonders are the true witness of God. கவனிச்சீங்களா நீங்க? அற்புதங்களும் அடையாளங்களும் தேவனுடைய சாட்சிகளாக இருக்கிறது. அடுத்தது, இந்த சாட்சியை தேவன் ஏன் கொடுக்கிறார்? இந்த அற்புத அடையாளங்களை நீங்கள் கவனித்து நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இது நோக்கமா இருக்கு. The purpose of the miracle, your salvation. இவ்வளவு பெரிதான இந்த ரட்சிப்பை நீங்கள் தவறவிட்டால் நியாய தீர்ப்பாகிய தண்டனை உங்களுக்கு வரும். இந்த ஒரு வசனத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் படிக்கிற அந்த 133 அற்புதங்களும் அடையாளங்களும் ஒரே ஒரு நோக்கத்துக்காக செய்யப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய ரட்சிப்புக்காக செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ரட்சிப்பை தேவனம் கொடுப்பதற்கு விரும்புகிறார். இந்த அற்புத அடையாளங்கள் தேவனுடைய சாட்சியாக இருக்கிறது. தேவன் அதனுடைய சாட்சியாக இருக்கிறார். சகோதரர்களே, இந்த ஒரு வசனத்தில் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், all the signs and all the wonders are a true witness of God, so that you may have salvation. Otherwise, you have to be judged on the eternal judgment. கடைசி நியாய தீர்ப்பு நாளிலே நியாயம் தீர்க்கப்படுவோமா? ஆக பைபிளை படிக்கிற இந்த ஒரு அற்புதத்துக்கும் சாட்சி இருக்கிறது. தேவனே அதற்கு சாட்சியாக இருக்கிறார். திரும்ப திரும்ப இதை நான் சொல்லுவதற்கு ஒரு காரணம், நம்மளை சுற்றி கொசு மொய்க்கிற மாதிரி, ஈ மொய்க்கிற மாதிரி கிறிஸ்தவ மதத்தில் மக்கள் அற்புத அடையாளங்களை குறித்து வானளாவ பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இன்றைக்கும் சில சபைகளில் தண்ணீரை மொண்டு திராட்சரசமாக மாற்றுவதாக சொல்கிறார்கள். இன்றைக்கும் செத்த மனிதர்களை உயிரோடு எழுப்புவதாக சொல்லுகிறார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அவர்கள் சொல்லட்டும். ஆனால் ஒரே ஒரு கேள்வி நாம் கேட்க வேண்டும். எந்த ஒரு அற்புதமும் பைபிளில், எந்த ஒரு அடையாளமும் சாட்சியை கொண்டிருக்கிறது. சாட்சி இல்லாமல் அற்புத அடையாளங்கள் நிகழ்த்தப்படவில்லை. மூன்றாவது, அந்த சாட்சியின் நோக்கம் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால் அது உங்களுக்கு தண்டனையை கொண்டு வரும். இது ஒரு ஃபுல் பேக்கேஜாக அந்த வசனம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அன்பு சகோதரர்களே, நின்ன வாட்டத்தில் உலகத்தின் கடைசி எல்லையில் இருக்கிற மனிதனிடத்தில் பேசக்கூடிய ரியல் டைம் செல்ஃபோன் நம்ம கையில் இருக்குது. நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஆழ சென்று மருத்துவமனையில் ஆப்ரேஷன் செய்கிற அளவுக்கு இன்றைய மருத்துவம் முன்னேறி இருக்கிறது. இருதயத்தை வெளியே எடுத்து வைக்கிறார்கள், கிட்னியை வெளியே எடுத்து வைக்கிறார்கள், மூளையிலே ஆப்ரேஷன் செய்கிறார்கள், இரத்தத்தை மாற்றுகிறார்கள். சகோதரர், எவ்வளவு முன்னேறினாலும் அதெல்லாம் அற்புதம் என்று அழைக்கப்பட முடியாது. அவைகள் எல்லாம் மனிதனுடைய அறிவின் செய்கைகள், அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற ஒரு செல்போன் மிரக்கல் அல்ல, மருத்துவமனைகள் அற்புதங்கள் அல்ல. என் அன்பு சகோதரர்களே, பைபிளை படிக்கிற எந்த அற்புதமும் எந்த அடையாளமும் ஒரு சாட்சியை காட்டுகிறது. சாட்சி இல்லாமல் எந்த அற்புதமும் நிகழ்த்தப்படலை. ஆனால் இன்னைக்கு அற்புத அடையாளங்களை வாய்க்கிழிய பேசுகிறவர்கள்
சபையாரை மிரட்டுகிறவர்கள் சாட்சிகள் இல்லாமல் தங்களுடைய அற்புதங்களை புதிய கதைகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த அற்புதங்கள் தேவனுடைய சாட்சியாக இருக்குமானால் தேவன் அந்த சாட்சியை நம்முடைய ரட்சிப்புக்காக கொடுப்பதாக இருந்தால் அந்த ரட்சிப்பின் அறிவை நாம் அடைய வேண்டும். அது தேவ வசனத்தினால் தான் நிகழ்த்தப்பட முடியும். Your salvation can be completed only by the word of truth. சத்திய வசனத்தினால் மட்டும்தான் நம்முடைய ரட்சிப்பு நிறைவு பெற முடியும். அதனால்தான் மார்க் எழுதிய சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 75வது பக்கம். அவர்கள் புறப்பட்டு போய், அதாவது அப்போஸ்தலர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். பிரசங்கம்னா பேசுவது. எதை குறித்து? இயேசுனுடைய மரண அடக்கம் உயிர்த்தெழுதலை குறித்து. எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கவனிங்க, கர்த்தர் அவர்களோடு கூட, யாரோடு கூட? அப்போஸ்தலரோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். இந்த ஒரு வசனம் உங்களுடைய ஆழ் மனதில் பதியணும். போதகர்கள் இதை புரிந்து கொள்ளணும். அப்போஸ்தலர்கள் எங்கும் சென்று பிரசங்கம் செய்தார்கள். பிரசங்கத்தில் சத்தியத்தை அவர்கள் எடுத்து சொன்னார்கள், சுவிசேஷத்தை போதித்தார்கள். பாவிகளாகிய மனிதர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படத்தக்கதாக போதித்தார்கள். அப்படி அவர்கள் போதித்த போது அங்கே அற்புதங்கள் நிகழ்ந்தது. அந்த அற்புதங்களையும் அவர்கள் போதித்த வசனங்களையும் தேவன் அவர்களோடு இருந்து அதை உறுதிப்படுத்தினார். ஆங்கிலத்தில் காட் கன்ஃபார்ம்ட் என்று ஒரு வார்த்தை இருக்குங்க. அதாவது இவங்க சொல்கிற வார்த்தையெல்லாம் சரிதான், இந்த அற்புதம் உண்மைதான் என்று ஒரு சாட்சியாக அதை உறுதிப்படுத்தி இருக்கார். அப்போஸ்தலர்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் செய்த எல்லா அற்புதங்களும் அங்கீகரிக்கப்பட்டது, அது நிரூபிக்கப்பட்டது, அது உறுதியாக்கப்பட்டது. தேவன் அதை செய்தார். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இந்த வசனத்தை போதகர்கள் கவனிக்கணும், மாணவர்கள் கவனிக்கணும். இந்த அற்புதம் ஏதோ ஒரு கிஷ்கந்தா காண்டம், இல்லாத பொல்லாத ஏதோ ஒரு விண்வெளியிலே நடந்ததாக, இல்லாத ஒரு கிரகத்தில் நடந்ததாக, ஏதோ ஒரு தேசத்தில் நடந்ததாக சொல்லாம மனிதனுக்கு தெரிந்த பின்கோடு போல இந்த ஊருக்கு இதுதான் போஸ்டல் அட்ரஸ்ன்ற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். இயேசு செய்த முதலாவது அற்புதம் என்று நம்பர் 1 அந்த அற்புதத்துக்கு ஒரு டேக் போடுறார், ஒரு அடையாளத்தை போடுறார். இது முதலாவது அற்புதம் சொல்றார். அடுத்து இந்த முதலாவது அற்புதம் எங்க நிகழ்ந்தது? கலிலேயா என்ற நாட்டிலே. பொதுவாக இந்தியான்னு சொன்னா இந்தியாவில் எங்கன்னு கேட்பான். அப்ப சரியா சொல்லணும். கலிலேயா நாட்டில் உள்ள கானான் என்ற ஒரு சிறிய ஊர்ல, கானா என்ற ஒரு சிறிய ஊர்ல இன்னைக்கும் கலிலேயா நாடு இருக்கிறது. கானா ஊர் இன்னைக்கும் இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். முதலாவது அற்புதத்தை செய்து தம்மை வெளிப்படுத்தினார். அதுதான் அந்த சாட்சி. இயேசு செய்த அந்த அற்புதம் தேவனுடைய சாட்சியாக இருக்கிறது. தம்மை வெளிப்படுத்தினார். யாராக வெளிப்படுத்தினார்? தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரனாக தம்மை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் 12 பேர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படியானால் அந்த சீஷர்கள் அந்த அற்புதத்தின் சாட்சிகளாக இருக்கிறார்கள். ஒரு ஆள் இல்லை, 2 ஆள் இல்லை, 12 பேர். இப்போ இந்த ஒரு வசனத்தில் இயேசு செய்த முதலாவது அற்புதம் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரில் அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக செய்யப்பட்டது. இதை நம்ம தொடர்ந்து படிச்சோம்னா
ஒரு கல்யாண வீடு. அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டது. திராட்சை ரசத்தை வெள்ளி பாத்திரங்களிலும் தோல் பாத்திரங்களிலும் அக்காலத்தில் மக்கள் வீட்டுக்குள்ளே வைப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்ட போது யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி வெளியிலிருந்து வருகிறவர்கள் தங்கள் கை கால்களை அலம்பும்படி வெளியே இருந்த கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்பச் செய்து அதை முண்டு கொண்டு போங்கள் என்று சொன்னார். இயேசு தண்ணீரை தொடவில்லை, அந்த குடத்தை எட்டி பார்க்கவில்லை, எட்டே இருந்து இதை கொண்டு போங்கள் என்று சொன்னார். அப்படி அவர்கள் கொண்டு போகும்போது தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறியது. அதை ருசி பார்த்த அந்த திருமணத்தின் முக்கியஸ்தன், இவ்வளவு ருசியான திராட்சை ரசத்தை எங்கே ஒளித்து வைத்திருந்தீர்கள் என்று கேட்கிறான். இந்த அற்புதத்தை நீங்கள் உணர வேண்டும். இந்த அற்புதம் எங்கே நடந்தது, எந்த ஊரில் நடந்தது, எவ்வளவு பேர் மத்தியில் நடந்தது? அந்த அற்புதம் ஒரு வெள்ளி பாத்திரத்திலோ ஒரு தோல் பாத்திரத்திலோ வைக்கப்படாம பெரும் கற்சாடிகளில் அந்த திருமணத்திற்கு அத்தனை பேருக்கும் பயன்படுகிற அளவில் ஒரு நொடியில் ஒரு வார்த்தையில் தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறியது. தண்ணீருக்கு நிறம் இல்லை, திராட்சை ரசத்துக்கு நிறம் இருக்கு. தண்ணீருக்கு வாசனை இல்லை, திராட்சை ரசத்துக்கு வாசனை இருக்கு. தண்ணீருக்கு ருசி இல்லை, திராட்சை ரசத்துக்கு ருசி இருக்கு. இந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டது, எங்கே இருந்து வந்தது? அந்த கல்யாண வீடு, அதை குடித்தவர்கள், அவங்களெல்லாம் விட்டுருங்க. இயேசு தம்மோடு வைத்திருந்த 12 பேர் அதன் சாட்சிகளாக இருக்கிறாங்க. தேவன் தாமே சாட்சி கொடுத்திருக்கிறார். அந்த சாட்சிகளில் ஒருவன் தான் இந்த யோவான் அப்போஸ்தலன். இந்த அப்போஸ்தலன் இதை நமக்கு எழுதுகிறார். அதனால்தான் உங்களுக்கு சொல்றேன், பைபிள் டைம் மிரக்கிள்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆல்வேஸ் கேரிஸ் someone or more as witnesses. பைபிள் காலத்தில் எந்த ஒரு அற்புதமும் அடையாளமும் சாட்சிகளை உடையதாக இருக்கிறது. இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 4வது அதிகாரம் 48வது வசனம். யோவான் 4:48. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்துனுடைய காலத்திலேயே இவ்வளோ பெரிய அற்புதங்களை இயேசு செய்திருந்தோம், அதை விசுவாசிக்கக்கூடிய ஒரு தகுதியை அல்லது உரிமையை, அந்த அளவுக்கான ஒரு திறனை மக்கள் கொள்ளவில்லையாம். ஜீசஸ் ட்ரூலி டிட் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ். அவர் அடையாளங்களை அற்புதங்களையும் நிகழ்த்தினார். ஆனால் அதை விசுவாசிக்க கூடாதவர்கள் அப்பொழுதும் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். இந்த பைபிளை நம்ம கையில் ஏந்தி படிக்கும்போது தேவன் தாமே சாட்சி கொடுத்திருக்கிற, நம்முடைய ரட்சிப்புக்காக சாட்சி கொடுத்திருக்கிற, நம்முடைய நியாய தீர்ப்பை குறித்து போதிக்கிற இந்த அற்புத அடையாளங்களை நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தண்டனை உண்டாகும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் மீண்டும் மீண்டும் உங்களுடைய மனதை தொடும்படியாக ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். எப்பொழுதெல்லாம் நீங்கள் அற்புதம் அடையாளம் பேசுகிறீங்களோ அது உங்களுடைய பேச்சு மட்டும் அல்ல, அங்கே ஒரு சாட்சி இருக்கிறதா என்று பாருங்கள். ஒருவர் வந்தார் என்கிட்ட, போபால்னு சொன்னார், அது வட இந்தியாவில் இருக்குது. அங்கே ஒரு கிராமத்தை சொன்னார், செத்த மனிதனை நான் உயிரோடு எழுப்பினேன் என்று சொன்னார். அந்த சபையார் முழுதும் எழுந்து நின்று ஆர்ப்பரித்தார்கள். அந்த பாஸ்டர் புன்னையோடு அவர்களை பார்க்கிறார். நான் அதை கேட்டுக்கொண்டிருந்தேன், என்று உள்ளத்தில் கேட்டுக்கொண்டிருந்தேன். என்னன்னா, அவங்க அத்தனை பேர் முன்னால் அந்த பாஸ்டரை நான் வெட்கப்படுத்த விரும்பலை. எல்லாம் முடிந்த பிறகு அவரிடத்துல தனித்து போய், நீங்கள் இப்படி சொன்னீர்களே, செத்தால உயிரோடு எழுப்பினேன்னு, அதுக்கு சாட்சி இருக்கிறதா என்று கேட்டார். அவர் அப்படியே குனிந்து கொண்டார். அவருக்கு சாட்சி இல்லை. அவர் தாராளமாக ஒரு பொய் சொன்னார், உற்சாகமாக ஒரு பொய் சொன்னார், ஜனங்களை ஆச்சரியப்படுத்துவதற்காக ஒரு பொய் சொன்னார், ஜனங்களை விசுவாசியாக மாற்றுவதற்காக ஒரு பொய் சொன்னார்.
there is no need of a light to establish the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை உறுதிப்படுத்துவதற்கு உங்கள் பொய் தேவையில்லை. ஒரு மனிதனை ரட்சிப்பதற்கு தேவனுக்கு வல்லமை இல்லையா? அதனால நீங்க போய் சொல்றீங்களா? என் அன்பு சகோதரர்களே, எப்போதும் பைபிள் காலத்து அற்புதங்கள் ஒரு சாட்சியை கொண்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்கணும். இந்த அடித்தளத்தில், இந்த ஃபவுண்டேஷன் கீழே தான் இனி வரும் பாடங்களை எல்லாம் நம்ம கவனிக்க இருக்கிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 11வது அதிகாரம் 45 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வரச் செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே. அன்பு சகோதரர்களே, இயேசு வாழ்ந்த காலத்தில் லாசரு என்ற மனிதன் செத்து 4 நாளாய் போன போது இயேசு அவனை அவனுடைய கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பினார். அந்த அற்புதத்தை கண்ட மக்கள், யூதர்கள், அந்த அற்புதத்தின் மூலம் இயேசுவை விசுவாசித்தார்கள். அவர் தேவனுடைய குமாரன் என்று ஒப்புக்கொண்டார்கள். இந்த மக்கள் ஊருக்குள்ளே சென்று பரிசேயரிடத்திலும் பிரதான ஆசாரியரிடத்திலும் இயேசு செய்த அற்புதங்களை அவர்கள் சொல்லும் பொழுது, அன்றைய எருசலேம் நகரத்தில் இருந்த பிரதான ஆசாரியனும் பரிசேயர்களும் என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா, அவங்க வாயின் வார்த்தையை கவனிங்க, இந்த மனுஷன் மெய்யாகவே அற்புதங்களை செய்கிறானே. அப்படியானால் எதிரிகள் கூட இயேசுனுடைய அற்புதத்தை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அதை விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, இந்த மனுஷன் இப்படியே விட்டுட்டோம்னா நம்முடைய தேவாலயம் போயிடும், நம்முடைய ஆட்சி போயிடும், ரோமர்கள் நம்மை வந்து கழுத்து விடுவார்கள், நம் தேசத்தை எடுத்துக்கொள்வார்கள். So those high priests and Pharisees, they made a plot against Christ because they are afraid of the Romans. They may come and capture the nation. ஆகவே இயேசு அற்புதத்தை செய்தாலும் அவரை கொலை செய்து விடுவது நல்லது என்று அவர்கள் நினைத்தார்கள். என் அன்பு சகோதரர்களே, நான் இந்த கருத்தை எடுத்து உங்களுக்கு காண்பிப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. அதாவது இயேசு மெய்யாகவே அற்புதம் செய்தார். ஆனால் அதனுடைய எதிரொலியை பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்ட மக்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ரட்சிக்கப்பட்டாங்க. பெருவாரியான மக்கள் அவிசுவாசம் உள்ளவர்களாய், அதை ஒப்புக்கொண்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் அரசியலாக்க பார்த்து அவர்கள் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க, தேவாலயத்தை காப்பாற்ற முயற்சி செய்தார்கள். மீண்டும் இந்த நாளில் நாம் படித்த முதல் வசனம் எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் பரிசுத்தாவை பகிர்ந்து கொடுத்த வல்லமையினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்களானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்வீர்கள்? அப்படியானால் பைபிளில் இருக்கிற எல்லா அற்புதங்களும் நமக்கானவைகள், நம்முடைய விசுவாசத்துக்கானவைகள், அது உறுதியானவைகள், அது தேவனுடைய சாட்சியாக இருக்கிறது, அது முத்திரையாக இருக்கிறது, அது கையொப்பமாக இருக்கிறது, அதை நாம் உறுதியாக நம்பலாம் என்று நான் சொல்லி, நீங்கள் இயேசுவிலே விசுவாசமாக இருக்கத்தக்கதாக உங்களை ஆசீர்வதித்து இன்றைய செய்தி நான் இங்கே நிறைவு செய்கிறேன். நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த தகப்பனே, வேதாகம காலத்து எந்த அடையாளமும் அற்புதங்களும் ஒரு சாட்சி உடையதாக இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே உமது திருவார்த்தையாகிய விவிலிய நூலிலே எழுதப்பட்ட எல்லா அற்புதங்களையும் மனப்பூர்வமாக நாங்கள் ஒப்புக்கொண்டு விசுவாசிக்கிறோம். இந்த அற்புத அடையாளங்களினாலே
நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் என்று எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய திருச்சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரும் கர்த்தரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?